ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, உன் மீது நான் கடும் கோபத்தில்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். இப்பொழுது நான் பேசுவதை நீ முழுமையாக கேள். எதையுமே நான் சொல்கிறேன் என்று அலட்சியமாக நினைக்காதே. நான் எந்த விஷயம் சொன்னாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அதை மட்டும் நீ நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள். நான் எதை சொன்னாலும் அந்த நிமிஷமே நீ என்ன தெரியுமா செய்கிறாய்? கேட்கிறாய். அந்த நிமிடமே அதை மறந்து எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறேனோ அந்த விஷயத்தை தான் நீ முதலாகவே செய்கிறாய். என்ன தெரியுமா? மற்றவரிடம் போய் உன்னுடைய மனபாரத்தை இறக்கி வைப்பதாக நினைத்து அவர்களிடம் போய் உன் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனையையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனையையும் சொல்லி அழுகிறாய். நான் எப்பொழுதும் ஒன்றை சொல்வேன், உனக்கு கண்ணீர் வந்தால் முதலில் அழுதுவிடு. அது யாரிடம்? தெய்வத்திடம் அழுதுகொள். ஆனால் மற்றவரிடம் அழுகாதே என்று சொல்கிறேன். ஆனால் நீ என்ன தெரியுமா சொல்கிறாய்? என்னுடைய நண்பன், என்னுடைய உறவு, என்னுடைய குடும்பம் இப்படி சொல்கிறாய். ஆனால் ஒன்று தெரிந்து கொள், யாருமே நீ சிரிப்பதை பார்த்து ரசிக்க மாட்டார்கள். ஆனால் அழுவதை பார்த்தால் ரசிப்பார்கள். ஏனென்றால் நீயும் கஷ்டப்படுகிறாயே என்ற ஒரு பொறாமை என்ற சந்தோஷத்தில் அவர்கள் அனைவருமே உன் கண்ணீரை பார்த்து சந்தோஷம்தான் படுவார்கள். யாருமே நீ அழுகிறாய் என்று கவலைப்பட போவது இங்கு யாருமே கிடையாது. நீ அழுதால் முதலில் கண்ணீரை துடைப்பது உன் தாய், அதற்கு பிறகு கடவுள். இவர்கள் 2 பேரும் தான் ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு. கவலை என்றால் பக்க பலமாக நின்று ஆறுதல் கூறுவது. ஆனால் மற்ற எந்த உறவாக இருந்தாலும் சரி, நீ அழுதால் சிரிப்பதுதான் முதலாக இருக்குமே தவிர உன் கண்ணீரை துடைப்பது முதலாகவே இருக்காது. நீ எதற்கு அழுகிறாய்? உன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கிறது என்பதற்காக அழுகிறாய். ஆனால் நீ அழுவதை பார்த்து இவள் அனுபவிக்க வேண்டும், இவள் இப்படித்தான், இவள் ஆடிய ஆட்டத்திற்கு இவள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் உன் பின் பேசுகிறார்கள். இது உனக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஏனென்றால் நீயோ சின்ன பிள்ளைத்தனமாக எல்லாரும் நல்லவர்கள் என்று நம்பி விடுகிறாய். யாரும் இங்கு நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை அவனை எப்படி வேண்டுமானாலும் மாற்றும். இதை புரிந்து கொள். நீ என்னுடைய குழந்தை. உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எல்லா நேரமும் எல்லா நொடியும் எனக்கு தெரியும். நீ இப்பொழுது தேவையில்லாமல் அழுகிறாய் என்று நான் சொல்ல வரவில்லை. சீக்கிரமாக சரி செய்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து தருவேன் என்றுதான் சொல்கிறேன். நீ கவலைப்படாதே, அழாதே. அழுவதை முதலில் நிறுத்து. சந்தோஷமாக இரு. ஏதாவது சிறு கவலை வந்தால் கூட ஓரமாக வைத்து அதை பார். நிச்சயமாக அடுத்த நொடி உனக்கான சந்தோஷம் பிறக்கும். இது என்னுடைய சத்திய வாக்கு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.